ஹலோ 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 மக்களே, வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாங்க என்ன பேச போறோம்னா, எங்களோட குழந்தை பருவம் அற்புதமாக இருந்த கார்ட்டூன்ஸ், மூவிஸ் அதை பத்தி பேசலாம்னு இருக்கோம். ஐ மீன் குழந்தை பருவத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன படம்லாம் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, எந்தெந்த ஜானர்ல எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்டர்டைன்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பண்ணோம். அதெல்லாம் பேசலாம்னு இருக்கோம். வாங்க பேசுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் நான் இதுதான் கார்ட்டூன், இதுதான் முதல்ல பார்த்த படம், அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்கா? படம் நான் ஜாஸ்தியாக பார்க்கல. ஆ. பட் இருந்தாலும் உங்க வீட்ல சின்ன வயசுல இருந்து டிவி இருக்கா? சின்ன வயசுல ஓகே. இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல சின்ன கிளாரிஃபிகேஷன். ஏன்னா நான் நிறையா பாட்காஸ்ட் கேட்டிருக்கேன். அவங்க சின்ன வயசுல சொல்லும்போது, எங்க வீட்ல டிவி இல்ல, எங்க வீட்ல கரண்ட் இல்ல, எங்க வீட்ல ஆ ஆனா நாங்க வளரும்போது டிவி இருந்திருக்குல்ல கீழே. அதனாலதான் இவ்வளோ மரமண்டைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் பார்த்த என்ன படம்? ஐ மீன் என்ன கார்ட்டூன்? நான் ஃபஸ்ட்டாக பார்த்த கார்ட்டூன்னா சோட்டா பீம். சோட்டா பீம். ஓகே. நான் கிட்டத்தட்ட 10th படிக்கிற வரைக்கும் நினைக்கிறேன். ம் 10th இல்லை 8th படிக்கிற வரைக்கும் சோட்டா பீம் பார்த்துட்டு இருந்தேன் சின்ன வயசுலேருந்து. ம் ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் சோட்டா பீம். ம் அதுக்கப்புறமா வந்து பென்டன் ம் ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு. அதுக்கப்புறம் நான் எதுக்கோ விட்டுட்டேன். ஓ அப்புறம் டோரிமான், சின்சான். ஓகே ஓகே ஓகே. ஓ நீங்க என்ன பார்த்தீங்க யூடி? ஆ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? கார்ட்டூனா, மூவியா? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தேன்னா, என்ன பார்த்தேன் சத்தியமா தெரியல என்ன பார்த்தேன்னு. ஆனா ஆனா எங்க வீட்ல சின்ன வயசுல எங்க அண்ணா ஈமன்லாம் பார்ப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் எங்க அண்ணன் கூட சேர்ந்து ஈமன் தான் பார்த்துருப்பேன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. ஈமன், பவர் ரேஞ்சர்ஸ் அந்த மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஈமன், பவர் ரேஞ்சர். அதுல தான் எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்துல அதான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். சரி. அப்புறம் ஆமா, நான் இப்ப இன்னொரு கார்ட்டூன் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஐ- ஆரம்பத்துல இருந்து நான் பார்த்த கார்ட்டூன்ல செகண்டா ஆரம்பத்துல இருந்து பார்த்தது நான் கேட்கல. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க முதல்ல? அது அதை ஞாபகம் மட்டும் இல்ல. கேட்கறேன். பட் நிறைய பார்த்திருந்தது வந்து சோட்டா பீமு, டோரா புச்சி. டோரா புச்சி. டோரா புஜி. ஓகே. நானும் டோரா புஜியில பார்த்துருக்கேன். சரி, வருவோம், ஒவ்வொன்றா வருவோம். ஓகே. உனக்கு சின்ன வயசுல ஃபர்ஸ்ட் பிடிச்ச கேரக்டர், எனக்கு இந்த கார்ட்டூன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த அந்த அந்த கார்ட்டூன் போட்டாங்கன்னா வந்து உடனே உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்த்துருவேன், அந்த மாதிரி. ஸ்கூல் டேஸ்ல தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. பரவாயில்ல, ஆ, ஸ்கூல் டேஸ் வரும். ஒரு 5th மேல தான் ஞாபகம் இருக்கு. ம் அந்த டைம்ல வீட்டுக்கு வந்த உடனே சோட்டா பீம் தான். ஓ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த டோரா புச்சி. ம் ஒரு 7th 8th அப்புறம் ஜாக்கி சான். ஓ ஆனா சோட்டா பீம் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமா பார்த்துட்டு இருந்தேன். சின்ன வயசுல இருந்து சோட்டா பீம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 8th 9th வரைக்கும் சொன்னேன்ல, அது வரைக்கும் அப்போ எனக்கு நீ சோட்டா பீம். இந்த 90s கிட்ஸோட அந்த கார்ட்டூன்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆஹ் ஈமன் நான் அதெல்லாம் ஒரு பார்த்தது இல்லையா? ஈமேன் நான் பார்த்தது இல்ல. ஆனா நான் ஒரு கார்ட்டூன் பார்த்திருக்கேன். அது ஆக்சுவலா பவர் ரேஞ்சர்லாம். கார்ட்டூன் சொல்ல முடியாது. பவர் ரேஞ்சர் ஒரே ஒரு டைம் பார்த்திருக்கேன். எங்க ஓகே. ரிலேஷன் வீட்டுக்கு போனப்ப ம் நைட்டு 11 மணிக்கோ 12 மணிக்கோ ஆ அப்ப போடுவாங்க பவர் ரேஞ்சர்ஸ். இல்ல, நான் அப்போ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் முன்னாடிலாம் அவன் டக்குன்னு, ஐ மீன் அந்த சாயங்காலம் மத்தியான நேரத்துல போட்டிருந்தான். இப்பதான் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐ மீன் இப்போ நான் கொஞ்சம் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நைட் 10 மணி 11 மணிக்கு தான் போட்டேன். அப்போ நானும் பார்க்கறது அப்படி பவர் ரேஞ்சர் விட்டுட்டேன். அப்ப எனக்கு தெரிஞ்சு அப்பதான் நான் பார்த்திருக்கேன். ம் ம் நல்லா பீம் அவ்வளவு பிடிக்கும். ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்னா பீம் தானா ஆஹ் சைல்ட்ஹுட்ல? ஆமா, பீம். ஓகே. பீம் அப்புறம் கிருஷ்ணா. கிருஷ்ணா. லிட்டில் கிருஷ்ணா. ஆமா ஆமா சோட்டா ஆமா பீம்ல ஆமா. வர கிருஷ்ணாவும் பிடிக்கும். ஓகே. பல்ராமா, பலராமு. சோட்டா பீம்ல இது எனக்கு இருமாடா. ஆஹ் கிர்மாடா. அதெல்லாம் அருமை. ம் டிம் டூம் டபக்கு டம் டமா. டிம் டபா கடம் டம். ஆ அந்த டோனி மாதிரி. பாபா. ஆ டோனி பாபா. அப்புறம் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல அவ்வளோ சோட்டா பீம் பார்த்தது இல்ல. நான் ஐமேன் அது பார்ப்பேன். ஐ மீன் நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததுனா, அப்புறம் எனக்கு நினைவுல இருக்கிறதெல்லாம் ஜாக்கி சான். ஃபர்ஸ்ட் ஜாக்கி சான், சின்சான். சின்சான் கூட அப்போ பார்த்தது இல்ல. ஜாக்கி சானு, வேற என்ன, டோரா பார்ப்பேன். சின் சேனல்ல இப்ப வந்ததுதான். இல்ல அப்ப இல்ல பார்த்துட்டு இருக்கு. இருந்தேன். அது ரொம்ப வருஷமா இருக்கு. ஆனா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ஏன்னா எங்க வீட்ல அங்கம்மாலாம் இல்ல. ஃபர்ஸ்ட் இருக்கும்போது சுட்டி டிவி, அது என்ன கார்ட்டூன் நெட்வொர்க், அந்த ஆஹ் ஒண்ணு ஆகி அண்ட் தி இருக்குமே. காக்ரோச்சஸ். ஆ அதேதான் அதேதான். அது டாம் அண்ட் மிஸ்டர் பீம். ஜெர்ரி, மிஸ்டர் பீம். மிஸ்டர் பீம், அது அதெல்லாம் எனக்கு இப்ப ரொம்ப வரைக்கும் பார்ப்பேன். பார்க்கலாம். ஆ யாரா இருந்தா சரி, அடல்ட்டா இருந்தாலுமே மிஸ்டர் பீம் கண்டிப்பா பிடிக்கும். எனக்கு மிஸ்டர் பீன், ஐ மீன் லைவ் ஆக்ஷன் பிடிக்காது. எனக்கு அந்த கார்ட்டூன் ஆஹ் தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பராகும். அப்புறம் வேற என்ன? இதுதான் சைல்ட்ஹுட்டோட கார்ட்டூன்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்னா, எனக்கு சின்ன வயசுல கார்ட்டூன் பார்த்துல கொஞ்சம் க்ரஷ் வந்திருக்கு. அதெல்லாம் இன்னொரு நாள் தனியா பேசுவோம். ஆனா நான் ஒண்ணு பார்த்தேன். ம், இது சுட்டி டிவில போட்டானா இல்ல எதுல போட்டிருக்கான்னு தெரியல. சுட்டி டிவின்னு தான் நினைக்கிறேன். ம், சுட்டி டிவில ஒரு படம் மாதிரி ம், அது வந்து ஒருத்தர் இறந்திருப்பாரு. ம், அவர் வந்துட்டு ஒரு ராஜா. அவர் ம், வந்து இறந்திருப்பாரு. அந்த இறந்த ஆவி வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும். அப்ப அந்த பக்கத்துல இருக்க அந்த சிட்டில இருக்கிற சின்ன பசங்க ம். அவங்க ஒரு குரூப் ஆஃப் ஆமாமாமா. ஐயோ! அவங்க வந்து இந்த காட்டுக்குள்ள வருவாங்க. ஒரு டைம் வந்த உடனே அந்த சைக்கிள் ஓட்டிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. ஆ, அது ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே எல்லாம் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு அப்புறம் பார்த்தா இந்த ஆவி வந்து நல்ல ஆவியா இருந்து ம். இவங்க இந்த ஏதோ ட்ரெஷர் எல்லாம் எடுக்கிற கூட ஹெல்ப் பண்ணும். கரெக்ட், கரெக்ட். ஆனா குதிரையில இருந்து தெரியல. விழுந்து செத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தாவும்போது கரெக்டா கீழே விழுந்து செத்து போற மாதிரி. அது என்ன அதான். கார்ட்டூன் ஆர் மூவி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ம். ரிப்பீட்டடா போட்டிருந்தான். ஒரு 2, 3 டைம் கிட்டே போட்டிருந்தான். எனக்கு அது பேர் தான் ஞாபகம் இல்ல. நானும் மறந்துட்டேன். ம். அப்புறம் இன்னொன்னு போடுவாங்க. நீங்க ம். சுமோன்னு ஒரு கேரக்டர் வரும். ஆமா. ஹார்ட் பிரேக்குக்கு மட்டும் வரும். அந்த ஒரு ஒன்ன பனிக்கரடி. அதேதான். அது எப்ப பார்த்தாலும் சிரிப்பு வரும். கரெக்ட். ஒரு ஐ மீன் அந்த ஐ மீன் இப்போ எப்படி நம்ம ரீல்ஸ்க்குலாம் அடிக்ட் ஆயிருக்கோம். ஐ மீன் ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் பார்ப்போம்ல. அந்த மாதிரி அந்த காலத்து ஐ மீன் நாங்க குட்டியா இருக்கும்போது அதுதான் எங்களுக்கு ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட். அழகா ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா சூப்பரா இருக்கும். ஃபன்னா. வாய்ஸ் ஓவர் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் மியூசிக். அத ம். வச்சே அது நல்லா மிஸ்டர் பீனும் வாய்ஸ் இருக்காது. ஆ ஏன்னா சின்ன வயசுல ஆங்கிலம் புரியாது. ஆ ஆனா இப்ப வர்றதுதான் மாத்திட்டாங்க. இப்போ எங்க கார்ட்டூன்ஸ் நல்லாவே இல்ல. இப்ப கேவலமா இருக்கு. புடிச்சிருக்கிற கார்ட்டூன்னா டோரேமான், ஷின்சான். ஷின்சான் எப்பவுமே சிரிப்பு வந்துரும். டோரேமான் எனக்கு எனக்கு பிடிக்கும். சரி இது வருவோம். லைனா வருவோம். ம். ஃபர்ஸ்ட் ஐ மீன் நம்ம மிடில் ஏஜ்ல இந்த ஜாக்கி சானு அதெல்லாம் பார்த்தோம். ப்ரோ ஆனா நான் நெறைய கார்ட்டூன் மறந்துட்டேன் ப்ரோ. இப்போ என்னது? ஐயோ! நெறைய மறந்துட்டேன். ம். அப்புறம் மறந்துட்டேன் பாருங்க. பென்டென். இந்த கார்ட்டூன் நான் பார்த்ததே கிடையாது. ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க. பென்டென் சூப்பரா இருக்கும். அந்த ஏதோ இந்த மாரி யூனிவர்ஸ்லாம் இருக்கு அதுல. ஆனா நமக்கு ஒரு இலவும் புரிஞ்சது கிடையாது. நான் பார்த்ததே இல்ல. நெறைய பேர் பேசுவாங்க. பென்டென் சூப்பரா இருக்கும். பாரு பாருன்னு. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏன் பார்க்கலன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன் நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. ஏன்னா வீட்ல அந்த காலத்துல சும்மா தான் இருந்திருப்போம். கார்ட்டூன் தான் பார்த்திருப்பேன். ஆனா எப்படி இத மிஸ் பண்ணேன்னு தான் தெரியல. ஆனா மிஸ்டர் எக்ஸ் பார்த்திருக்காரு. நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு பென்டென் எப்படி பிடிச்சிருந்தது? எனக்கு அந்த அளவுக்கு பார்ப்பீங்களா? ஞாபகம் இல்ல. ஃபுல்லா பார்ப்பீங்களா? ஃபுல்லா ஆஹா, பார்த்தீங்களா? ஓ! ஃபுல்லா பார்த்ததில்ல. ஓகே, நான் ஓகே. தான் இப்ப சொன்னேன்ல எனக்கு சோட்டா பீம் ஓ! அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னு. ஓகே, ஓகே. எனக்கு சம்திங் நான் 11th, 12th படிக்கும்போது சோட்டா பீம்ல ஒரு ஆல்டர்னேஷன் பண்ணான். ஓ! அதுக்கப்புறத்துல இருந்து விட்டுட்டேன். ம். ஆ, அது அனிமேஷன்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி வச்சுட்டானுங்களா, வாய்ஸ் மாத்திட்டானுங்க. ஓ! சோட்டா பீம் வாய்ஸு, ம். சுட்கி வாய்ஸு, ம். டோரு போடு வாய்ஸ் மாறிச்சா என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அதுல எனக்கு காளியா பிடிக்கும். காளியா. ஓ! அவன் தெர்ல. அந்த ஒரு ஒரு டைம் காளியா என்டர் ஆகும்போது ஒரு இது போடுவாங்கல்ல, அது நல்லா இருக்கும். ஓ! ஆ நான் என்னடா சின்ன வயசு என்னடா எனக்கு சோட்டா பீம்லாம் அவ்வளவா பார்த்ததில்ல. தெரியல என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சின்ன வயசுல. ஆனா இப்ப வேணா ஆனா நான் இப்ப இதெல்லாம் பார்த்து கத்திட்டு இருந்திருக்கேன். இது டோரா பூஜ்ஜிய பார்த்துட்டு, எங்க நம்ம போறோம்? ஆ அது நானும் பண்ணியிருக்கேன். நான் வீட்ல உட்காந்து கத்திட்டு இருப்பேன். ஐயோ! சாக்லேட் ஃபேக்டரிக்கு போறோம். ஐயோ! ஐயோ! எவ்வளவு குழந்தைத்தனமாக இருந்திருக்கிறோம். அதுவும் ம். பாருங்க 10th படிக்கிற வரைக்கும்னா யோசிச்சு பாருங்க. இப்ப கூட நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் சோட்டா பீம்லாம் பார்க்கறது இல்ல. ம். எப்பவாச்சும் வேணா சின்சான், டோரேமான். அதுக்கு பதிலா இப்ப வந்து அனிமேக்குள்ள போயிட்டேன். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. நான் இப்போ வரைக்கும் இப்போ நானும் விட்டுட்டேன். ஐ மீன் நான் கார்ட்டூனே இப்போ பார்க்கறதில்ல. சின்சான் நான் இப்ப கடைசியா பார்த்தா குழந்தைங்குவாங்க. ஐ மீன் குழந்தைங்கிறக்காண்டி இல்ல. எனக்கு இந்த சின்சான்ல வாய்ஸ் மாத்துனாங்க தெரியுமா? அப்போலருந்து அது எனக்கு சில எபிசோடு தான் ப்ரோ. பழசு எல்லாமே நல்லா மட்டும் தான். இப்போ வர எல்லா எபிசோடும் அப்படிதான். ஃபர்ஸ்ட் இருந்தது தான் அந்த வாய்ஸ் அந்த ஐயோ! அவர் பேர் மறந்துட்டேன். யூடியூப்ல இன்டர்வியூல அவரோடது பார்த்துருக்கேன். அவர் தான் பென்டனுக்கும் வாய்ஸ் குடுத்தாரு. அவரோட வாய்ஸ் இருக்கிற வரைக்கும் ஆ பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் விட்டுட்டேன். இப்ப சின்சான் இப்ப டிவியே பார்க்கறது இல்ல. அது வேற விஷயம். இப்பதான் ஃபோன் ஒண்ணு கையில வந்துருச்சுல்ல. டிவி பார்க்கறது இல்ல. அதனால கார்ட்டூன் எல்லாத்தையும் விட்டாச்சு. அடுத்த ஜெனரேஷன் நாங்க இப்போ அப்படியே வளர்ந்து படத்துக்கு ம். மாறி ஆனா நான் சின்ன வயசுல எனக்கு சுட்டி டிவி தான் எனக்கு அந்த ஹாலிவுட் படத்தோட கேட்வேவே. அந்த எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது ஜுமான்ஜி. வேற என்ன அதுக்கப்புறம் ஐயோ! ஒரு சின்ன பசங்க தாயமாட்டம் ஏதோ ஒண்ணு விளையாடுவானுங்க. ஆ. ஸ்பேஸுக்குலாம் இருப்பானுங்களே ஒரு ஆ. வீட்ல. இ அந்த படம். அப்புறம் சன் அதான் டிவில ஒரு மெஷின் மாரி இருக்கும். அது வந்து
ஒரு ஒரு டைம் அந்த டைஸை உருட்டி விடும் போதும் ஒவ்வொரு அந்த லெவலும் ஸ்பேஸ்ஷிப் வந்து நவரும். அந்த ஸ்பேஸ்ஷிப் நவர நம்ம அந்த ஸ்பேஸ்ல கடைசியில அந்த சூரியன் கிட்ட போவாங்கன்னு நினைக்கிறேன். சூரியன் கிட்ட போய் நின்றுப்பாங்க. அது பேர் ஏதோ ஜோடியாக்கா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஓ அது வந்துட்டு இவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து ஓகே அந்த கேமை திரும்பி ஒரே ஒரு தப்பு பண்ணனால அந்த மாதிரி ஆயிருக்கும். கடைசியில அந்த கேரக்டரோட ஃபியூச்சர் வெர்ஷனை மீட் பண்ணுவாங்க. ஓ அதெல்லாம் ஆனா ஜுமான்ஜி இந்த படம் வேற என்னது அனகோண்டா இதுல போட்டான் அனகோண்டா. எனக்கு தெரிஞ்சு அது சன் டிவில போட்டான்னு நினைக்கிறேன் சன் அனகோண்டா. டிவியா? ஆமா வாய்ப்பு இல்ல. சன் டிவில சன் டிவி விஜய் டிவில இதுல கலர்ஸ்ல போட்டிருப்பான். கலர்லாம் எனக்கு சின்ன வயசுல எங்கடா கலர்ஸ் இருந்துச்சு. சன் டிவில அனகோண்டா. ஆமாண்டா அனகோண்டாக்கும் அனகோண்டா ஒரு அப்புறம் பெரிய fan. ஐயோ இந்த ஐயோ யாரா ஜாக்கி சான் ஒரிஜினலா நடிச்சிருப்பான் லைவ் ஆக்ஷன்ல நடிச்சிருப்பான் தெரியுமா ப்ரோ? நிறைய நடிச்சிருக்கான் அதுல. சன் டிவியோ விஜய் டிவியோ இவனுங்க தான் மாத்தி மாத்தி ஹாலிவுட் படம் சின்ன வயசுல போடுவானுங்க. சன் டிவில போடுறதுக்கு டவுட் தான் ப்ரோ. நான் இதுவரை சன் டிவில ஹாலிவுட் படம் போட்டு நான் இப்பதான் கேள்விப்படுறேன். சன் டிவி இல்லையா? விஜய் டிவில கூட நான் விஜய் சூப்பர்ல போடுவான்னு நினைக்கிறேன். நீ இப்போ சொல்ற, நான் சொல்றது நான் இப்போ எப்படி சொல்லலாம், நம்ம குட்டியா இருந்தோம் தெரியுமா, நான் சொல்றதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கும் போது. அப்பெல்லாம் நான் டிவில அதெல்லாம் பாக்குறது இல்ல. அப்பதான் எனக்கு ஹாலிவுட் படம் உள்ள போனோம்னா அந்த மாதிரி படம் தான் ஜாக்கி சான் படம். அக்கா டப்பிங்லாம் அருமையா பண்ணி வச்சிருப்பானுங்க. விஜய் டிவில எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, டைட்டானிக் அருமையான படம். ஜாக். ஆனா சின்ன வயசுல அது எதுவும் புரியாது. ஐ மீன் நான் எப்படி புரிஞ்சுன்னா, எங்க அப்பா சொல்லுவாங்க, ஐ மீன் டைட்டானிக் அந்த ப்ரோமோலாம் போடுவாங்களே, அப்பவுமே அருமையா ப்ரோமோ போட்டு ஐயோ அதுக்கு வெயிட் பண்ணி உட்காந்து பார்த்தேன் நான். ஆனா அப்போ ஒன்றும் புரியல. பட் இப்போ தான் அதோட நான் அது என்ன ஐ மீன் 25வது வருஷம் ஆனிவர்சரின்னு சொல்லி படம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ போய் டைட்டானிக் பார்த்தேன். அருமையான படங்க அது. இதான் நான் சின்ன வயசுல ஹாலிவுட்குள்ள என்டர் ஆனது. நீ எப்போ ஹாலிவுட்குள்ள என்டர் ஆன? ஹாலிவுட்ல பண்றாங்க ஞாபகம் இல்ல. பட் இருந்தாலும் என் ரிலேஷன் வீட்டுக்கு போனா மட்டும் நான் ஹாலிவுட் மூவி பார்த்திருக்கேன். அதில் நீ சொன்னதுல ஜுமான்ஜி, லவ் ஜுமான்ஜி, அதாவது ராக் கேரக்டர் எத்தனை வாட்டி போட்டாலும் தமிழ் டப்ல தரமா இருக்கு ஜுமான்ஜி. எனக்கு 1, 2 பிடிக்கும். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு ஜுமான்ஜிக்கு முன்னாடி இன்னொரு பாட்டு வந்திருக்கும். அது அந்த வீட்டுக்குள்ள முதல்ல அதெல்லாம் வரும். அது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் இருந்தாலும் வெல்கம் டு ஜுமான்ஜி அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வேற என்ன? அப்புறம் நீ சொன்ன அந்த இதுவும் அந்த அது ஏதோ பேரு வந்துச்சு அந்த ஸ்பேஸ்ல. அந்த படம் ஞாபகம் இல்ல. வேற என்ன படம்லாம் சின்ன வயசுல பார்த்திருக்கேன் ஹாலிவுட்ல? டைட்டானிக் பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். டைட்டானிக் பார்த்திருக்கேன். நீ சொன்ன மாதிரி ஒண்ணு விளங்காம எனக்கு ஐ மீன் 2009 நினைக்கிறேன். அப்போ தான் அவதார் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்றாங்களே. அப்போ வந்து எங்க அப்பா ஐ மீன் ரொம்ப நாள் கழிச்சு போறாங்க. ஐ மீன் 100 70 நாளோ 80 நாள் கழிச்சு போறாங்க. அப்போ கூட ஹவுஸ்ஃபுல்லா இருந்திருக்கு அவதார் படம். ஐ மீன் தெரியல ஃபெஸ்டிவல் டைம்ல ஏதாவது போனாங்களான்னு. ஆனா 80 நாள் கழிச்சும் ஹவுஸ்ஃபுல்லா அவதார் படம் இருந்திருக்கு. நான் பிறந்து 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆச்சு. அப்ப எனக்கு தெரியாது எதுவும். ஆனா அவங்க சொல்லியிருக்காங்க அப்பவுமே அவ்வளவு கூட்டமா இருந்துச்சு. திருப்பி இதையும் ரிலீஸ் ஆகும்போது திருப்பி போய் பார்த்தேன். இதுதான் நான் ஹாலிவுட்குள்ள வந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தேன். அப்புறம் நடுவுல ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிட்டேன். ஹாலிவுட்டுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் ஹாலிவுட்ல மோஸ்டா எது ரிலேட்டடா நான் படம் பார்த்திருக்கேன்னா ஹாண்டட் பேய் படம். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். எனக்கும் பேய் படத்துக்கு ஆகவே ஆகாது. நான் பேய் படமே பார்த்தது இல்ல. சூப்பரா இருக்குங்க அதெல்லாம். இப்ப ஆனா எனக்கு என்ன புரியலன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு தரமா இருக்கும். அதுக்கு அடுத்த பாட்டு பயமாவே இருக்காது. எக்ஸாம்பிள் காஞ்சரிங் எடுத்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாட்டு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த பாட்டு அதை விட கம்மியா இருந்துச்சு. தேர்ட் பாட்டு சுத்தம் அப்படி இருக்கு. ஆனபிளும் அதே மாதிரிதான். அது ஏன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா வந்துருச்சு. அவனுக்கு பார்ட் 1 ரிலீஸ் பண்ணா அந்த ஃபேன்ஸ்ல திருப்பி வருவாங்க. உனக்கு காசு பார்க்கணும். அதனால அந்த படத்துக்கு இப்போ இருக்குல்ல பிரான்ச்சைசின்னு சொல்லி மார்வெல் சோனி பண்ண வேலை எல்லாம் இந்த மாதிரி பண்ணி தான் ஒரு புது கதையே வர மாட்டேங்குது. சரி வேணாம் இதெல்லாம் தனியா பேசுவோம். வேற என்ன படம்? வேற என்ன படம் ஹாலிவுட்ல எனக்கு அந்த ஐ மீன் நான் அந்த ஹாலிவுட் ஃபேஸ் என்ட்ராய் அந்த டைம்ல தான் எங்க வீட்டில் ஐ மீன் ஹாலிவுட் படத்துக்குலாம் சிடி வாங்கிலாம் பார்த்துருக்கோம். சில படம் அவத்தாரில் சிடியில் தான் நான் பார்த்தேன். ஐ மீன் சிடியில் போட்டு டிவிடியில். அது நல்ல. அப்புறம் நிறைய தமிழ் படம் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். ஐ மீன் படமே பார்க்க மாட்டேன் அந்த டைம்ல.
நிறைய தமிழ் படம் தான். ஆனா எப்படி சொல்லலாம், நானும் அவ்வளோ நிறைய பார்த்தது இல்ல. எனக்கு எப்படி சொல்லலாம், கொஞ்சம் நான் குட்டி பையனா இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்படி சொல்ல, ஒரு தேர்டு அந்த இதுல இருந்து நான் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் தமிழ் படம் பார்க்கறதே. ஏன்னா அந்த டைம் ஃபேஸ்ல வந்து எந்த தமிழ் படம் கேட்டாலும் எனக்கு தெரியாது. நிறைய படம் சொல்லுவாங்க, எனக்கு எதுவும் தெரியாது. எல்லா படம் பார்க்குற ஸ்டேஜ்ல நான் கார்ட்டூன் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா கைஸ், ஏன்னா தம்பி கொஞ்சம் பொறுமையா தான் வளர்ந்தான். நிதானமா வாழ்றோமே, எதுக்கு அவசர அவசரமா டக்குன்னு கார்ட்டூன் விட்டு டக்குன்னு படத்துக்கு தாவி படத்துல இருந்து நியூஸ் பார்க்கறது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மெச்சூர்டா எதுக்கு நடக்கணும் ஆனா அந்த மாதிரி. அந்த அந்த டைம்ல நியூஸ் பார்ப்பாங்கல்ல, ஆனா ஐயோ எப்பா பார்த்தாலும் நியூஸே பார்க்கறாங்க. எங்க வீட்டுல காலையில இருந்துச்சுன்னு நியூஸ் போடுவானுங்க அப்பவே. ஆனா இப்பதான் புரியுது ஏன் கேட்கிறோம், ஐ மீன் அதெல்லாம். ஆனா இப்ப நான் அதுவும் கேட்க மாட்டேங்கிறேன். அது தப்புபடி கேட்கணும், நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் நான் திருப்பி எப்போ லாக்டவுன் தான் எனக்கு தெரிஞ்ச பெர்ஃபெக்ட் டைம் நான் திருப்பி படம் பார்க்கல ஆரம்பிச்சது. நான் அப்போ லாக்டவுனில் தான் கரெக்டாக கார்ட்டூன் எல்லாத்தையும் அப்படியே மூட்டை கட்டிட்டு, அப்போ வரைக்கும் சின்சான் மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஐ மீன் அப்போ சின்சான் மட்டும் லாக்டவுனில் பார்த்துருந்தேன். அப்படியே அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹாலிவுட் பக்கமே போக ஆரம்பித்து விட்டேன். ஹாலிவுட்டில் பார்க்கும்போது அப்போ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்ன படம் தெரியுமா, ஏதோ ஒன்று விஜய் டிவியில் தான். இல்ல இல்ல, என்கேம் எப்போ வந்தது, 2019 வந்தது. அப்போதான் நான் திருப்பி அந்த மார்வல் ஃபேஸ்குள்ள ரொம்ப போறேன். மார்வல் படத்துல என்கேம் வந்துச்சு, அப்போ விஜய் டிவில இன்ஃபினிட்டி வார் போட்டான். அருமையா இருந்தது இன்ஃபினிட்டி வார். எனக்கு பார்த்து நானும் மார்வல் ஃபேன் தான் ஆயிடுவேன்னு சொல்லி. ஆனா எனக்கு அதுக்கு முன்னாடி நான் மார்வல்ல எந்த படமும் பார்த்தது கிடையாது. அந்த இன்ஃபினிட்டி வார் பார்த்ததுல இருந்து சரி நம்மளும் இனிமேல் மார்வல் ஃபேன்னு சொல்லி ஒவ்வொன்றா தேடி பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா பார்க்கல. ஏன்னா அப்பெல்லாம் எனக்கு இன்டர்நெட் கிடையாது. ஐ மீன் இன்டர்நெட் ஆக்சஸ் எனக்கு பண்ண தெரியாது. அதனால சும்மா டிவியில் போட்டால் மட்டும் தான் பார்ப்போம்னா, சரி விஜய் டிவியில் போட்டால் பார்ப்போம்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. லாக்டவுன் வரும்போது தான் விஜய் டிவியில் ஒவ்வொன்றா போட்டிருந்தேன் தெரியுமா. தோர் ராக்னராக்கு, அயன்மேன் 1, 2, 3 அதெல்லாம் போடும்போது நான் அப்போ தான் இன்டர்நெட்டுக்கும் கொஞ்சம் உள்ள போய் ஃபர்ஸ்ட் மார்வலுக்குள்ள போகிறேன். எனக்கே இப்பதான் தெரியும் விஜய் டிவில இதெல்லாம் போட்டிருக்காங்க. அருமையா நான் அது அது பார்க்கலன்னா எனக்கு தெரிஞ்சு மார்வல் ஃபேனா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்ஃபினிட்டி வார் தான் நான் பார்த்தேன். ஆனா அப்போ ஐ மீன் அப்பவுமே எனக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, பட் நல்லா தான் இருந்துச்சு கதை. அதுக்கப்புறம் ஆமாங்க. அப்புறம் நான் பேய் படம்னு சொன்னோன்னே இந்த படத்தை விட்டுட்டேன். ஈவில் டெட் ஆ பார்ட். ஈவில் டெட் பேய் படமா? ஆமா, ஐ மீன் சைக்கோ அந்த மாதிரி படம் தானே, இல்லையா? பேய் படம். ஓ அது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் தான் அப்படியே கொடூரமா அப்படி இருக்கும். ஓகே ஓகே. அதுவும் அந்த ஒரு ஒரு டைம் அந்த புக்ல எழுதியிருக்க மாதிரியே அந்த பொண்ணுக்கு நடக்கிறப்பெல்லாம் அது ரொம்ப பயமா இருக்கும். ஆனா நான் ஏதோ இந்த டைம்ல தான் ஏதோ செகண்டோ தேர்ட் பார்ட் என்னமோ பார்த்தேன். வெறுத்துட்டேன். திடீர்னு ஒரு இடத்துல இருந்து கையை வைக்கிறான். அதாவது அந்த கீழே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரூம்ல இருந்து மேல வர்றதுக்காண்டி கை வைக்கிறான். அந்த மூடுவாங்கல்ல, அந்த கதவு மூடுவாங்கல்ல, அந்த கதவு விழுகுது. இவன் கை வந்து கல்லு வந்துருச்சு. அதுவும் அந்த கை எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ரப்பர் கை மாதிரி இருந்துச்சு. மூஞ்சி அப்படிதான். மூஞ்சி வந்து ரப்பர் மாதிரி இருக்கு. அதெல்லாம் எனக்கு பார்த்துட்டு சிரிப்பு தான் வருது. ஆனா அதையும் என் ஃப்ரெண்டு உட்காந்து மும்முரமா பாக்குறாங்க. அந்த படத்தை முழுசா பார்த்து முடிச்சிட்டான். எனக்கு அந்த சீனை பார்த்த உடனே நான் அந்த படத்தையே விட்டுட்டேன். அப்பெல்லாம் அப்புறம் இன்னொரு ஒரு படம் பார்த்திருக்கேன். அது படம் பேர் ஞாபகம் இல்ல. பட் இருந்தாலும் மாடியில இருந்து கீழே விழுவான். அது என்ன ஆகும் தெரியல. பேய் படம் தான் நினைக்கிறேன். இது வந்து அப்ப சிடி போட்டுட்டு இருந்தப்ப. இது எங்க சித்தி வீட்டுக்கு போனோம்னா சிடியில படம் வாங்கிட்டு வருவாங்களா. எங்க வீட்டுல அதெல்லாம் கிடையாது. அங்க போனப்பதான் அவங்க ஒரு ஒரு டைம் நாங்க கேட்கற படத்தை வந்து சிடியில வாங்கிட்டு வருவாங்க. அந்த படத்தை போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தோம். அந்த படம் என்னன்னு ஞாபகம் இல்ல. பட் இருந்தாலும் அதுக்கெல்லாம் என்னமோ லைன்ல உட்காந்துருந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் ஏதோ 3வது 4வது ஆளா உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு பின்னாடி ஒரு 2 பேரு அப்படி பயத்துல. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் பேய் படமே பார்த்தது இல்லை. அதிகமா நான் பேய் படம் பார்த்திருக்கேன்னா தமிழ்ல, ஐ மீன் தமிழ்ல பேய் படம் சொல்ல முடியாது அதெல்லாம். நல்லா இருக்குங்க. லைட்ஸ் அவுட். ஆமா, லைட்ஸ் அவுட் சூப்பரா இருக்குங்க. இப்ப வரைக்கும் ஆனா ஒர்த் பாக்குறதுக்கு ஒர்த். ஓகே. பயம் இல்லைங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. லைட்ஸ் அவுட் பார்த்தா கண்டிப்பா பயமா தான் இருக்கும். முக்கியமா லைட் ஆஃப் ஆகிற நேரத்துல மட்டும். ஏன்னா அது அதை பேஸ் பண்ணதுதான். லைட் ஆன் ஆச்சுன்னா அந்த பேய் எரிஞ்சு போயிடும். ஓகே. பட் இருந்தாலும் அதுல ஒரு கேரக்டர் இறந்து போயிருவாங்க. நல்ல மனுஷங்க தான். அவங்க பொண்ணுக்காண்டி இவங்க இறந்து போயிருவாங்க. ஏன்னா அவங்க அவங்களோட ஃப்ரெண்டு அந்த ஆவியா வந்திருக்கிறது. நமக்கு இந்த பேய் படமே ஆகாதுங்க. சின்ன வயசுல பயந்தனால பேய் படத்துக்கும் நமக்கு கொஞ்சம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இப்போ சைக்கோ த்ரில்லர் படம். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து, சின்ன வயசுல இருந்து இல்ல. ஆமா, சைக்கோ த்ரில்லர்லாம் இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஆனா எனக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு.
சைக்கோ த்ரில்லர் படம்லாம் ஆர்வமா பாக்குறேன். ம். எனக்கு அருவர் பார்க்க மாட்டேங்குது. சாப்பிட்ற நேரத்துலயே உட்காந்து இந்த வெட்டுறது அதெல்லாம் பார்த்தா எதுவும் ஆக மாட்டேங்குது. எனக்கு எனக்கு நினைக்கிறேன். இந்த இது ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் எனக்கு இந்த ஆப்ரேஷன் பண்றது, நெஞ்ச ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி. அதுக்குன்னு எனக்கு இந்த மாதிரிலாம் ஆகாது. எனக்கு அது ஐ மீன் அது எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் பார்ப்பேன். ஆனா அருமையா இருக்கும். ஏன்னா அப்ப கொஞ்சம் எனக்கு எப்படி சொல்லலாம், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிக்குமா, அவங்க எனக்கு ஷேர் பண்ணி எனக்கும் பார்த்து பழகிடுச்சு. செமையா இருக்கும் ஆனா. அதெல்லாம் பார்த்து இப்படிதான் நமக்கு ஏதாவது ஆப்ரேஷன் நடந்தா இப்படிதானா? எப்படி போன்லாம் உடைஞ்சா என்ன பண்ணுவாங்க? மூளையில எப்படி சர்ஜரி பண்ணுவாங்க? ஆனா இதெல்லாம் பார்த்தா நான் கண்டிப்பா அருவருப்பாயிருவேங்க. நான் சைக்கோ த்ரில்லர் படம் பிடிக்கும். அதுக்குன்னு இவன் சொல்ற மாதிரி இதெல்லாம் நமக்கு ஆகாதப்பா. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு ஐ மீன் பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்லலாம்? ஓகே நம்ம பாடியில இதெல்லாம் இருக்கு. இவ்வளோ நாள் நம்ம பார்த்திருப்போம். கிராஃபிக்கல் இமேஜ், கிராஃபிக்கலா அதான் பார்த்திருப்போம். ஒரு ரியலா எப்படி இருக்கும்? எப்படி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க? அந்த டைனி கேப்ல என்னென்ன பண்ணுவாங்க? சரி இது ஏதோ டாக்டர் இது மாரி போகுது. மெடிக்கல் சம்மந்தமா. தனியா பேசுவோம் அதெல்லாம். அப்படியே சைக்கோ த்ரில்லரா? நான் எப்போ சைக்கோ த்ரில்லருக்குள்ள வந்தேன்? எனக்கு ஸ்பெசிஃபிக்கா எந்த படமும் சைக்கோ த்ரில்லர் பிடிக்கும்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா எனக்கும் இந்த மாரி சைக்கோ த்ரில்லர் ஸ்டோரிஸ் கேட்க பிடிக்கும். யூடியூப்ல சைக்கோ ஐ மீன் இந்த மாதிரிலாம் இன்னும் கொலை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ராட்சசன் ஓ wow, தமிழ் ஒன் ஆஃப் கிரேட்டஸ்ட் மூவி சைக்கோல. ஆமா. அவன் பேர் என்ன? 2 பேரும் ஒண்ணா கேட்கறோம். என்னது தெரியல, ஏதோ ஒண்ணு வரும் மறந்துட்டேன். ஆனா செம்ம அதுல ஒருத்தர் வருவார்ல மேக்ஸ் ஐ மீன் ஒரு டீச்சரா அந்த கண்ணாடி போட்டு எனக்கு அவரை பார்த்தோன்னா எங்க 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 ஐ திங்க் 8th நமக்கு வந்தாரு அவரு. அப்போ ஒருத்தர் வந்திருந்தாரு எங்களுக்கு 10th அவர் தான். ஆமா 10th அவர் தான் அவரு. ஐயோ அவர் பேர் சொல்ல வரும்ல. ஆனா எங்களுக்கு அவரை பார்த்தா எனக்கு ராட்சசன்ல வந்து அந்த டீச்சர் மாதிரியே தோணும். ஐயோ ஐயோ ஏன் தோணா? ஆனா நல்ல கேரக்டர் தான். வில்லன் பேரு வேணா எனக்கு ஷார்ட் ஃபார்ம்ல வேணா ஞாபகம் இருக்கு. மொட்டை. அவன் ஏதோ ஏதோ சம்திங் இது ஏதோ கேத்தலிக் ரோம் இல்ல ஆமா அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரும். கிறிஸ்டின் பேரு. கிறிஸ்டின் அதான். சரி அது இதுக்கு கிறிஸ்டோபர். அந்த போலீஸ்காரர் சொன்னதை ஞாபகம் இருந்தது. கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி. கிறிஸ்டோபர் சொன்னா எனக்கு நோலன் தான் ஞாபகத்துக்கு வராரு. அப்புறம் அப்படியே லாக்டவுன்ல நோலன் படம்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. நீங்க என்ன பண்ணீங்க லாக்டவுன்ல? எனக்கு தெரிஞ்சு லாக்டவுன்ல தான் நிறைய படம் பார்த்திருப்பேன். லாக்டவுன் வந்து நான் படம் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. லாக்டவுன் வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ். ஆன்லைன் கிளாஸா? அதான் அவன் கூட அட்டெண்ட் பண்ண ஆன்லைன் கிளாஸ். அப்படியா? அது எங்கடா? அப்ப வந்து நாங்க வந்து எப்படி இருப்போம்னா வீட்லயே இருக்க மாட்டேன். ஒன்னா சித்தி வீட்டுக்கு போயிருவேன். இல்லைன்னா வேற ஏதாச்சும் ரிலேஷன் வீட்டுக்கு போய் உட்காந்துருவேன். அங்க ஒரு மாசம் அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணுமா. காலையில இருந்து மத்தியானம் வரைக்குமா இல்ல சாயந்தரம் வரைக்குமா கிளாஸ் நடக்கும். மத்தியானம் வரைக்கும் தான். வேண்டாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் தான். தமிழ்னா தமிழ், ஆங்கிலம்னா ஆங்கிலம், அந்த மாதிரி ஒண்ணுதான். அதுக்கு மட்டும் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து திரும்பி எப்பவும் போல சின்ன பாப்பாங்களோட விளையாண்டு அப்படி நமக்கு விளையாட்டுத்தனமா இருந்தேங்க. 10th வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். இருக்கேன். வருதல் கொஞ்சம் கம்மியாச்சு. குழந்தை பருவம் நாளே குழந்தை பருவம் தான். ஊட்டி விட சொல்லி ஆமா இப்பவும் ஊட்டி விடுவேன். சாப்பிட்றதுக்கு வந்து நான் இப்போ ஒரு சைக்கிள் வச்சிருந்தேன். அட்லஸ் நினைக்கிறேன். ஆமா அட்லஸ் அந்த சைக்கிள் பேரு. அந்த சைக்கிள் நான் வாங்கினதுல எனக்கு என்ன பிடிச்சதோ இல்லையோ எப்பனா மத்தியான டைம் இல்லைன்னா சாயந்தரம் டைம் எங்க பாட்டி தான் வந்து ஊட்டி விடுவாங்க. நான் கரெக்டா ஸ்கூலுக்கு விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த சைக்கிள் எடுத்து உட்காந்துருவேன். எங்க பாட்டி வந்து எண்ணெய் சாப்பாடு உப்பு மூணுத்தையும் போட்டு எண்ணெய் சாப்பாடுங்குவாங்க. சாப்பாடுல எண்ணெய் ஊத்தி தேங்காய் எண்ணெய் ஊத்திட்டு அதுக்குள்ள கொஞ்சோண்டு மட்டும் உப்பு போட்டு கலக்கி வச்சிருவாங்க. நெய் சோறு நல்லாதான் இருக்கும். பட் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. நான் இது ஆனா தேங்காய் எண்ணெய் வச்சு இந்த சாப்பாடு பண்ணி நல்லா இருக்கும். அது வந்து என்ன பண்ணுவேன்னா சைக்கிள் ஏறி உட்காந்துப்பேன். எங்க பாட்டி ஒரு ரூபாய் ஊட்டி விட சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவேன். அந்த ரவுண்ட் அடிச்சு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு ரூபாய் அப்படி அப்படிதான் டெய்லி சாயந்தரம் இப்படிதான் நடக்கும். அன்பார்ச்சுனேட்லி அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. ஆனா இப்ப எங்க அம்மா ஊட்டி விட்டுருக்காங்க இப்போ வரைக்கும். எனக்கு 18 வயசு ஆச்சு. எனக்கு ஏன் தெரியலங்க. எனக்கு அம்மா கையால ஊட்டி விட்டாங்க. இல்ல ஊட்டி விட்டாலே எனக்கு சோறு நல்லா இறங்குது. நானே சாப்பிட்டாங்க கூட ஜாஸ்தியா திங்க மாட்டேங்கிறேன். ஆனா ஊட்டி விட்டாங்கன்னா எனக்கு அவ்வளவு பிடிக்குது. எவ்வளவு ஜாஸ்தியா தந்தாலும் வயிறு நம்ப மாட்டேங்குது. அதனாலதான் எனக்கு இன்னமும் கூட நான் ஆபீஸ் போறப்ப எங்க அம்மா ஊட்டி விட்டு அனுப்பிச்சுடுவாங்க. இதெல்லாம் எவனுக்கு கிடைக்கும்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டா எங்க டேய் எனக்கு ஊட்டி விடுறதே பிடிக்காதுங்க நான் ஒருத்தன்.
இன்னொருத்தன் வந்து எங்க அம்மா சாப்பாடு வச்சுட்டு போயிருவாங்கடா, ஓ ஊட்டி விட மாட்டாங்கடா அப்படிங்குவாங்க. எனக்கும் ஊட்டி விடுறது பிடிக்கும். ஐ மீன் ஏன்னா நமக்கு கை இருக்கு. அதனால மட்டும் சொல்ல. ஏன்னா இந்த மேக்ஸிமம் நான் ஊட்டி விடுறவங்க பார்த்ததுன்னா பார்த்துருக்கேன்னா, எனக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால அம்மா ஊட்டி விட்டு தான் பார்த்துருக்கேன்னா, எனக்கு அதனால சரி எனக்கு அந்த மாதிரி இருந்தா அதுக்காண்டி தான் எனக்கும் பிடிக்காது. இப்போ ஊட்டி விடுறாங்க. அந்த ஏன்னா நான் மாதிரி சாப்பிட்றதுக்கு லேட் பண்ணுவேன், கிளம்புறதுக்கு லேட்டா. அது கொஞ்சம் பிடிக்காதா? ஏன்னா எந்திரிச்சு டக்குனு எந்திரிச்சு கிளம்பி கரெக்டா சாப்பிட்டு போகணும். அதெல்லாம் விட்டுட்டு இவன் பொறுமையா தான் எந்திரிப்பான். நான் ஒன்னும் சொல்ல. பொதுவா சொல்றேன். ஏன்னா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். ஊட்டி விடுறவங்க சாப்பிட்றவங்க நான் பார்க்கறது அவங்க லேட்டா கிளம்புறதுனால தான் சாப்பிட லேட் ஆகி ஆனா அதனால நான் ஊட்டி சீக்கிரமா விடுறாங்க. கிளம்புனா நான் ஊட்டி விட தான் சொல்றேன். எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு. தெரியல. ஏன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் ஊட்டி விட சொல்ல முடியும், வேற யார்கிட்ட ஊட்டி விட சொல்ல முடியும்? கரெக்ட் தான் கரெக்ட் தான். என்ன கல்யாணம் பண்ண வேணா பொண்டாட்டி கிட்ட வேணா ஊட்டி விட சொன்னேன். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை இதைத்தான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன். எங்க அம்மா அதெல்லாம் அப்போ பார்ப்போம் கல்யாணத்துக்கு அப்புறம். ஊட்டி விடுற மாதிரிலாம் கிடைச்சாங்கன்னா நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேல என்ன வேணும்? காலையில போற ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விட்டுட்டு அதையும் நான் சொல்றேன். ஆசைக்காண்டி ஊட்டி விடலாம். நான் கிளம்புறதுக்கு லேட் ஆகும் அதனால ஊட்டி விடுறேன். வாங்க ஏதோ அதுக்காண்டி கூட நான் சாப்பிடுறது மட்டுமே பேசிட்டு வாங்க வாங்க படத்துக்கு என்டர்டைன்மெண்ட் குள்ள போ. நாங்க ஏன் டிவியேட் ஆகிறோம்னு கேட்காதீங்க. இன்னைக்கு எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. அப்படியே ஃப்ளோல அப்படியே பேசிட்டு இருக்கோம். because our mind are like that. அப்புறம் வேற என்ன படம், வேற என்ன ஜானர் நமக்கு பிடிக்கும்? சயின்ஸ் ஃபிக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு விட்டது. இன்ட்ரெஸ்டெல்லர். எனக்கு தெரிஞ்சு நான் ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் என்ன பார்த்தேன்? அவதார் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்துக்கலாமா? ஐ திங்க் அவதார் சயின்ஸ் ஃபிக்ஷன் எடுத்தோம்னா அவதார் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. வேற என்ன படம்? இன்ட்ரெஸ்டெல்லர் எனக்கு தெரிஞ்சு. இன்ட்ரெஸ்டெல்லர் பார்த்தேன். அப்புறம் டெனட்டு. அப்புறம் பேய் படம் தானே? பேய் படமா? அது டைம் வச்சு நோலன் இருப்பாரு. அது நீ வேற ஏதாவது ஒரு பேய் படம் சொல்றேன்னு நினைக்கிறேன். டெனட் தெரியல. டெனட் எனக்கு தெரிஞ்ச டெனட் வந்து அந்த படம் தான். வேற என்ன? வேற என்ன நோலன் படம் நீ என்ன நல்லா பார்த்திருக்க? தெரியல. சூப்பர். நமக்கெல்லாம் படம் பார்க்கறதோட சரி, படத்தோட டைரக்டர் பத்தி எல்லாம் தெரியாதப்பா. ஓகே ஓகே ஓகே. என் ஃப்ரெண்டு வந்து இன்செப்ஷன் பாருன்னு அடிக்கடி சொல்லுவேன். இன்செப்ஷன் பாருன்னு. ஆனா நான் பார்க்கவே மாட்டேங்கிறேன். ஏன்னு தெரியல. நல்லாதான் இருக்கும். பார்க்கணும். அது பார்க்கணும். ஹாரி பாட்டர் பாருங்க. ஹாரி பாட்டர் நல்லா இருக்கும். ஹாரி பாட்டர் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். அப்ப ஒன்னும் புரியாம பார்த்தேன். அப்பவே நல்லா ஹெமா வாட்சன்ல கிரஷ்ன்னு சுத்திட்டு இருந்தேன். எமா வாட்சன். நானும் அதான் சொன்னேன். ஹெமா இல்ல எமா. எமா வாட்சன். எல்லாம் ஒண்ணுதான்ப்பா. ஆனா தரமா இருக்குங்க. அப்ப பார்த்தப்ப ஏதோ பிட்டா பார்த்தது ஒன்னும் புரியல. இப்ப 8 பார்ட் இன்னைக்குதான் 2 எபிசோடு முடிச்சேன். ஐ மீன் 2 படம் முடிச்சேன். என்னது டெத்லி ஹேலோஸ் பார்ட் 1 பார்ட் 2. ஓகே ஓகே. எனக்கு ஆனா அந்த 8 படமும் ஞாபகம் இல்லை. ஏன்னா சின்ன வயசுல பார்த்ததா எதுவும் சரியா ஞாபகம் இல்லை. திருப்பி ஆனா டபுள் டோஸ் செத்து போயிட்டாருங்க. உனக்கு என்ன தெரியுமா? ஹாரி பாட்டர் ரீபூட் நடக்க போகுது. ஐ மீன் கேரக்டர்லாம் இது பண்ணிட்டாங்க, கேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ அவங்க பையனை வச்சா? அவன் பையன் இல்ல. அது தெரியல. ரீபூட் எனக்கு தெரிஞ்சு அதே கதை தான் நினைக்கிறேன். இல்ல இப்ப அதுக்கு முன்னாடி நடந்தது வச்சு இந்த ஃபேண்டாஸ்டிக் பீஸ்ட். அது வந்து ஹாரி பாட்டர் இந்த ஹாக்வர்ட்ஸ்க்கு வரதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, டம்பிள்டோரும் அவனோட ஃப்ரெண்டு வச்சு எடுத்த படங்கள். 3 படம் அப்லோட் ஆயிருக்காமா. மொத்தம் 5ன்னு நினைக்கிறேன். 5 எடுத்திருக்காங்க. 5 6 எடுத்ததுல 3 மட்டும் சரியா இருந்து மீதி இது வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸே ஆகல போல. அதனால இப்ப 3 மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ ரீபூட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. காஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுல ஏதோ ஒரு கேரக்டருக்கு மட்டும் பிளாக் கேரக்டர் போட்டு, ஐ மீன் ரேசிசம்லாம் நாங்க எதுவும் பார்க்கல. ஜெண்டர் ஐ மீன் ஈக்குவாலிட்டி எல்லாருக்கும் வேணும்னு சொல்லி அப்ப என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு காஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அதுலயே ஒரு இந்தியன் கேரக்டர் 2 பார்த்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆமா. அதுல ஒரு 2 கேர்ள்ஸ் வருவாங்க. இந்த ரீகாஸ்ட்ல அவ வந்து மெக்சிகன் பொண்ணு. இந்தியனே செலக்ட் பண்ண வேண்டியதான்டா. உங்களுக்கு இந்த இந்தியன் ஆக்ட்ரஸாட இல்ல. அதெல்லாம் ஒரு பொற்காலம். ஹாரி பாட்டர் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்கலான்னு எண்ணம் ஏத்தி வச்சுட்டேன். பார்க்கணும். எனக்கு அப்புறம் சீரீஸ்ல என்னென்ன உனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ்? எனக்கு சீரீஸ்ல பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது ஹாரி பாட்டர். அது சீரீஸ் இல்லடா, அது ஃபிரான்ச்சைஸ். நான் சீரீஸ்ல கேக்குறேன். சீரீஸ் நான் என்ன பார்த்தேன்? சீரீஸ் சரி, இவன் வந்து அனிமே போயிட்டோங்க. அனிமேல கேட்ட நிறைய சொல்லுவான்.
சீரீஸ்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சீரிஸ் ஞாபகப்படுத்தி விட்டீங்கன்னா வேணா, நான் அதுதான் சீரிஸ்ன்னு வச்சு அதுக்கு ரிலேட்டடா மணி பார்த்தேன். ஹீஸ்ட், மணி ஹீஸ்ட் அந்த மாதிரிலாம் ஸ்குவிட் பார்த்துருக்கேன். கேம். ஸ்குவிட் கேம் வேணா சீசன் 1 பார்த்துட்டேன். சீசன் 2 அதே மாதிரியே இருக்கனால நான் பார்க்கவே இல்ல. சீசன் 3 சூப்பரா இருக்கு. அது ஐ மீன் சீசன் 2 பார்த்தா சீசன் 3 புரியும். சீசன் 3 சூப்பரா இருக்கு. இப்போ தான் வந்துச்சு. ஒன் டேல பார்த்து முடிச்சாச்சு. ஐயோ சரி. அது ஃபைல் பண்ண விரும்பல. நீ பாரு. அதுக்கப்புறம் வேற என்ன சீரிஸ்? மணி, ஸ்குவிட் கேம், அப்புறம் நிறைய மார்வல்ல வேற எல்லா சீரிஸும் பார்த்தேன். ஆமா வேற என்ன? ஆ பிரேக்கிங் பேடு. பீக்கி பிளைண்டர்ஸ் பார்த்துருக்கேங்க. இப்போதான் ஞாபகம் வருது. 2 சீசன் பார்த்துருந்தேன் நினைக்கிறேன். 2 சீசனு. ம். அப்புறம் இது டிடெக்டிவ். ஷெர்லாக் ஹோம்ஸ். ஆமா. ஐ எம் அ லவ்வர் ஆஃப் தி ஷெர்லாக் ஹோம்ஸ். நானும் அது பேர் என்ன பீக்கி பிளைண்டர்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். பாருங்க. இப்போ வரைக்கும் பார்த்துட்டு தான் கிடக்குறேன். ஐ மீன் யோசிச்சு மட்டும் தான் இருக்கேன். பார்க்கணும். வேற என்ன பார்த்தோம்? ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் 2 டைம் பார்த்தேன்னு நினைக்கிறேங்க இந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் சீரிஸ். ஓ. தரமா இருந்துச்சு. படமும் இருக்குதானே? படமும் இருக்கு. அதுல டோனி ஸ்டார்க் நடிச்சிருந்த ஆர்டிஜே ராபர்ட் டவுனி ஜூனியர். அவர் தான் அதுல நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். இதே சீரிஸ்ல வந்து டாக்டர் Strange. நடிச்சிருந்த பேர் என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். ஒண்டர்ஃபுல்லான ஆக்டிங். எனக்கு அப்பதான் டிடெக்டிவ் மேல ஒரு லவ்வே வந்துச்சு. துப்பறிவாளன் படம் பாத்தீங்களா? அது நல்லா இருக்கும். துப்பறிவாளன் படம் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி அந்த எடுத்தது. தொப்பி டிடெக்டிவ்னா தொப்பி போடுவாங்க. காமன். அந்த படத்துல கதை வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த புக் இருக்கும்ல, அதுல இருந்து தான் எடுத்தது. நம்ம மிஸ்கின் தான். ஆனா அந்த டைரக்டர் தான்டா எல்லா ஹைலைட் படத்தையும் பார்த்துட்டு தமிழ் படத்துல எதை எடுத்து வச்சிடறான். ஆனா எல்லா படமும் சூப்பரா இருக்கும். ஆனா நல்லா இருந்துச்சு துப்பறிவாளன்லாம். வேற என்ன சீரிஸ் பார்த்தோம்? கடைசியில் மட்டும் கொஞ்சம் கொடூரமா வச்சிருந்தான். கேம் ஆஃப் த்ரோன். நான் பார்த்தது இல்ல. அருமையான சீரிஸ். கொஞ்சம் அடல்ட் சீரிஸ் தான். பட் கதை, ஸ்க்ரீன் பிளே பிரம்மாண்டம் பக்காவா இருக்கும். ஆமாங்க, இந்த சீரிஸ் மறந்து போயிட்டேன் நான். லாஸ்ட் ஆஃப் அஸ். கரெக்ட். சீசன் 1 வேற லெவல். சீசன் 2 நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப இல்ல. நான் கேம் விளையாண்டுருக்கேன். லாஸ்ட் ஆஃப் அஸ் சீரிஸை பார்த்துருக்கேன். சீசன் 1 அண்ட் கேம் 1 அருமையா இருக்கும். ரெண்டுமே அப்படியே ஃபில்டரை செதற விட்டு ரெண்டுமே பண்ணலாம். ஐ மீன் பார்க்கலாம், விளையாடலாம். ஆனால் சீசன் 2 அண்ட் கேம் பார்ட் 2, நான் கேம் தான் ஃபர்ஸ்ட் விளையாண்டேன். பார்ட் 2 கேம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சீரிஸ் பார்த்தேன். சீரிஸ் பார்த்து அருமையா இருக்குது. கேமே பரவாயில்லையா சொல்ற அளவுக்கு. நான் ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா தான்டா பண்ணீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க செகண்ட் சீசன்? ஐயோ. அதுவும் செகண்ட் சீசன்ல நல்ல மனுஷன் பாவர். அவர் செத்து போயிட்டாரு. ஐ மீன் அவ எப்படி சொல்லலாம், ஆபி நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்மளும் இவ்வளோதான் செஞ்சிருப்போம். பட் அதோட ஸ்டோரி நல்லா இல்லை. ஏன் எப்படி சொல்லலாம், இன்னும் எலாபரேட் பண்ணி இது கண்டிப்பாக கொண்டா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டோரி நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது வந்து சீசன் 3ல ஆபிக்கு பண்ணணும் கேம்ல. ஆனால் அது ஒழுங்கா பண்ணல. சீசன் 3ல ஏதோ ஒழுங்கா பண்ணணும். சீசன் 2 எலியோட இது கேரக்டரே கேவலப்படுத்தி வச்சுட்டானுங்க. அது என்ன பண்ண போறானுங்களோ. வேற வேற என்ன பார்த்தோம்? நவரசம்னு ஒரு தமிழ் சீரிஸ். நான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் பார்த்த சீரிஸ் அது ஒன்று. சூப்பரா இருக்கும் நவரசம். ஐ மீன் 9 டிஃப்ரெண்ட் ஜானர், டிஃப்ரெண்ட் கேரக்டர், டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ். சூப்பரா இருக்கும் அந்த படம். ஐ மீன் அந்த சீரிஸ். வேற வேற என்ன சீரிஸ்? பாய்ஸ் சீரிஸ் ஜென்வி, அது நல்லா இருக்கும். அதான் பார்க்கலான்னு இருக்கேன். பாரு, அது சூப்பரா இருக்கும் பாய்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்கு பாருன்னு. ஆனா எனக்கு என்னன்னே தெரியல. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் வேண்டாம், பார்க்க வேணாம் படிச்சு ஒதுக்கி வச்சிட்டேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் என்னோட இதுல இருந்து. அவ்வளவுதான். அப்புறம் என்ன படம், அப்கமிங் படத்துல உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்? அப்கமிங் படத்துலயா? என்ன படம் வருதுன்னே தெரியல. சரி, எனக்கு நான் அடுத்து வரதுல கூலி கொஞ்சம் வெயிட் பண்றேன். அப்புறம் ஆப்வியஸ்லி சூப்பர்மேனுக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன். அப்புறம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வெயிட் பண்றேன். ஜுராசிக் ரீபர்த் பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா தெரியல பாப்பனா இல்லையான்னு. ஐயோ F1 சூப்பரா இருக்காமா, அதை ஒன்றும் பார்க்கல. அதுக்கப்புறம் வேற என்ன அப்கமிங்? தமிழ்ல கூலி. வேற என்ன தமிழ்ல வருது புதுசா? தமிழ்ல எனக்கு வந்து கூலி மட்டும் தான் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட். அந்த விஜய் ஏதோ படம் நடிக்கிறான்ட்டியா? ஐயோ மறந்துட்டேன். ஜெயநாகன்.
ஐயோ! ஜெயா அந்த மாரி தானே ஏதோ ஒண்ணு வரும். அதான் 69 தளபதி 69 கடைசி படம்னு சொல்றாங்க. அரசியலுக்கு வராராமா அதுக்கப்புறம். பார்ப்போம். அது என்னவா இருக்குன்னு. அது வேற எல்லாருமே அது பேர் என்ன? தெலுங்கு படம் ரீமேக்குங்கிறானுங்க. அது பார்ப்போம். அப்படியா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ம். அப்புறம் சரி, உனக்கு என்ன ஃபேவரைட் படம்? ஆ, இப்போதைக்கு. ஐ மீன். ஹிருதயம், ஓகே. அடடே சுந்தரா. அடடே சுந்தராவா? அது வந்து தெலுங்கு படம். ஓ! தமிழ்ல அடடே சுந்தரா. ஓகே, ஆ, ஓகே. தெலுங்குல வந்து அன்டே. தெலுங்குல எல்லாம் நமக்கு தெரியாது. சரி. அதெல்லாம் வேணாம். ம். அப்புறம் நான் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது பார்த்தேன்னு நினைக்கிறேன். சினாமிகா, சினாமிகா. இந்த படமா? ஓகே. ஆ, ம். ம். அப்புறம் வேற என்ன? ஹிருதயம் சொல்லிட்டேனா? ம். ஹிருதயம், பிரேமலு, ம். பிரேமம். ம். நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் பிரேமம். பிரேமமும் நான் ரிலீஸ் ஆகும்போது திருப்பி போய் பார்த்தது. ஹிருதயம் 5 டைம் கிட்ட பார்த்திருக்கேன். 5 டைமோ 6 டைம் கிட்ட பார்த்திருக்கேன். ரிப்பீட்டடா பார்த்தேன். எனக்கு படி அவ்வளோ பிடிக்கும். ஏன்டா பிடிக்கும், நான் அவ்வளோ டைம் தான் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே பார்க்கலாம். பட் தான் அது எப்பன்னா பார்த்து முடிச்சு அடுத்த நாளே திரும்பி இன்னொரு டைம் பார்த்தேன். சாப்பிடும் ஓகே, போது. ஓகே. அப்படி பார்த்தேன். அப்புறம் வேற என்னமோ ஒரு படம் பிடிச்சிருந்துச்சு. என்ன படம்? ம். ம். சரி. மாறா. மாறாவா? மாறா. ம். ஓகே. சார்லியோட தமிழ் ரீமேக். ம். சார்லி, மாறா 2 அதுவும் நல்லா பேரும் இருந்துச்சு. போலாம். ஆமா. ம். அப்புறம் அயன்மேன் 1 நல்லா இருக்கும். இன்டர்ஸ்டெல்லர் சூப்பரா இருக்கும். ஐயோ! இன்டர்ஸ்டெல்லர் தியேட்டர்ல பார்த்துட்டு அருமையான படம் கைஸ். அது பார்க்கணும் தியேட்டர்ல. எப்போ ரீ-ரிலீஸ் பண்ண போறானோ. இன்டர்ஸ்டெல்லர் அடுத்த வாட்டிலாம் ரீ-ரிலீஸ்னா ஐமேக்ஸ் ஒன்லி. அடுத்து நோலன் இப்போ ஒடிசி எடுத்துட்டு இருக்காரு. அது பார்ப்போம். அப்புறம் எனக்கு என்ன பிடிக்கும் படம்ல? மார்க் ஐ மீன் மெட்ராஸ் மன்னி. அது இப்போ பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. வேற என்ன பார்த்தேன்? ரீசெண்டா என்ன படம் பார்த்தேன்? டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தேன். அதுவும் ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. வேற என்ன படம்? வேற எது என்ன இப்போ ரீசெண்டா பார்த்தேன்? ம், 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 ம். ஆனா எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து எனக்கு அப்ப ம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஜாஸ்தியா இருந்த மாதிரி எனக்கு ஒரு. டூரிஸ்ட் ஃபேமிலியா? ஆ யார் கூட? அவங்க அப்பா. அவங்க அப்பா அவங்க ஃபேமிலி கூடயா? அவங்க அப்பாக்கும் அவங்க பையனுக்கும். அவன் பையனுக்கா? ஆ அந்த பெரிய பையனுக்கா? ஆ ஓகே, ஓகே, ஓகே. ம். ம். ஆஹா. ஆனா அது எப்படி சொல்லலாம்? ஒரு சம்ஹவ் பொலிட்டிக்கல் மூவி தான். ஆனா அத கரெக்டான கமர்ஷியல் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி யார் யாரை தாக்கணுமோ அவங்களை எல்லாம் தாக்கி கரெக்டாக கொண்டு போயிருப்பார் டேரக்டர். நல்லா புது பையன் வேற. நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த படத்துல அணி ஐ மீன் அநியாயத்துக்கு எல்லாரும் நல்லவங்களா இருக்காங்க. ம். சரியில்லையே. என்ன பண்றது? அப்படிதான் இருக்கணும் எல்லாரும். ஆனா எல்லா நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்றது சரியில்லைங்கிறோம். ம். சரி கைஸ், இது எங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே கரெக்டா கட் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்படின்னா முடிக்கணும்னு எனக்கும் தெரியல எப்படி. ஏன்னா படத்தை பத்தி பேசினப்ப ஒவ்வொரு படமும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. நாம வந்து அதை பத்தியே பேசிட்டு இருக்கோம். எங்கெங்கேயோ நேரத்தப்ப போறோம். கரெக்டா ஞாபகம் வர மாட்டேங்குது. அதான் இங்க பாருங்க, பேசி முடிச்சுட்டு போற வழியில ஃபுல்லா என்னென்ன படமும் ஞாபகத்துக்கு வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச படம்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்பாட்டிஃபைல கேட்குறீங்கன்னா பண்ண முடியாது. யூடியூப் சேனல்ல இருக்கும். அதுல வேணா போய் கமெண்ட் பண்ணுங்க. வேற அவ்வளோதான். அடுத்து உங்களுக்கு ஏதாவது டாபிக் இருந்தாலும் கமெண்ட்ல போட்டு விடுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம். அது அதில் பாருங்க. பை. பாய்.